5 அப்பம் 2 மீன் தான் குறைவுகளை நிறைவாய் மாற்ற முடியும். கொஞ்சோண்டு மாவு, கொஞ்சோண்டு என்னதான் பஞ்ச காலம் முடியும் வரை ஒன்றும் செய்ய போவது இல்லை. இன்னைக்கு நான் சொல்ல முடியும், நீங்கள் எப்படி வந்தீங்களோ தெரியாது, ஆனால் போகும்போது சொல்லுங்க, என் முகத்தை பார்க்கும் தேவன் அவர். முகத்தை பாருங்க ஆண்டவரே. ஏன் தெரியுமா? முகமலர்ச்சி மனமலர்ச்சியை தரும் அப்படின்னா, என் இருதயத்தை பார்க்கிறவர் என் முகத்துக்கு ரட்சிப்பை தாங்க ஆண்டவரே, என் முகத்துக்கு ஆரோக்கியத்தை தாங்க ஆண்டவரே, என் முகத்துக்கு சந்தோஷத்தை தாங்க ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 84வது சங்கீதம் 9வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 84வது சங்கீதம் 9வது வசனத்தை எங்கள் அந்த இதில் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். லுக் அப்பான் மை ஃபேஸ் காட். அதாவது என்னுடைய முகத்தை பாரும் தேவனே. எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். நம்முடைய தேவன் பார்க்கிற தேவன். நம்முடைய தேவன் யாரு அப்படின்னா பார்க்கிற தேவன். எதை பார்க்கிறாரு அப்படின்னு நீங்கள் வாசித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, எதை பார்க்கிறாரு? நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை சொல்லுங்க பாரும். அல்லேலூயா. யோசித்து பாருங்களேன். பொதுவாக நம் அனைவருக்கும் நல்லா தெரிந்த ஒரு வசனம் என்ன வசனம் தெரியுமா? 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம் நமக்கு நல்ல பரிச்சயமான ஒரு வசனம். என்ன வசனம் சொல்லுங்க பாப்போம்? 1 சாமுவேல். கர்த்தர் சாமுவேலை நோக்கி இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். சொல்றாரு, நீ இவனுடைய முகத்தையும் சரீர வளர்ச்சி தான் நீ பார்க்கிற. நான் இவனை புறக்கணித்து மனுஷன் பார்க்கிறபடி நான் அங்க பாருங்க, மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்க்க மாட்டேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான். அங்க பாருங்க, மனுஷன் எதை பார்ப்பான்? முகத்தை பார்ப்பான். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இது நமக்கு தெரியும். இந்த வசனம் நமக்கு தெரியாததே கிடையாது. இந்த வசனம் நல்லா பரிச்சயமான ஒரு வசனம். கர்த்தர் எதை பார்ப்பாரு? இருதயத்தை தான் பார்க்கிறாரு. மனுஷன் எதை பார்ப்பான்? முகத்தை பார்ப்பான். இந்த வசனம் நமக்கு நல்லா தெரியும். ஆனா இங்க சங்கீதக்காரன் எழுதுறாரு பாருங்களேன். கர்த்தர் இருதயத்தை மட்டும் பார்க்கிற தேவன் அல்ல, எதையும் பார்ப்பார் தெரியுமா? முகத்தையும் கர்த்தர் பார்க்கிறார். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்னா, நான் இருதயத்தை தான் கர்த்தர் பார்க்குறாரு, இருதயத்தை தான் கர்த்தர் பார்க்குறாரு, அதனால இருதயத்தினுடைய இயக்கங்கள் அறிகிறாரு, இருதயத்துடைய காரியங்களை கர்த்தர் அறிகிறாரு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, என் தேவன் முகத்தையும் கர்த்தர் பார்க்கிறவர். நீங்கள் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க ஒருவனுடைய முகத்தை பார்க்கிறார். வாசிங்க பார்ப்போம். அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கல. அப்போது காயனுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி. என்ன உண்டாச்சு? எரிச்சல் உண்டாயிற்று. முகநாடி வேறுபட்டது. என்ன வேறுபட்டுச்சு? அங்க அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் காயனை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? அப்ப வசனம் சொல்லுது, ஏங்க நல்லா கவனிங்க, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்ப்பாரு அப்படி நீங்க நினைக்கிறீங்கன்னா அது ராங். என் தேவன் இருதயத்தை மட்டும் பார்க்கிற தேவன் அல்ல, முகத்தையும் கர்த்தர் பார்க்கிறவர். நான் ஒரு 7 முகங்களை உங்களுக்கு வேக வேகமாக காட்டி கொடுக்குறேன், சரியா? பைபிளில் 7 முகங்கள், சரியா? 1 ஆதாமினுடைய முகம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆதாமினுடைய முகம் அங்க பாருங்க, நீங்க பூமியிலிருந்து எடுத்தப்பட்டீனால பூமிக்கு திரும்ப மட்டும் அங்க பாருங்க, உன் முகத்தின் வேர்வையால் அப்படின்னா போது தங்கச்சி. இது என்னன்னா, தேவன் வைத்த ஸ்தானத்தை இழந்ததுனால வேதனைப்படுகிற, அதாவது ஒரு துக்கம் நிறைந்த ஒரு முகம் இந்த முகம். பாருங்க, உன் முகத்தின் வேர்வையால தான் நீ ஆகாரம் புசிப்ப. ஆதாமுடைய முகம் இது என்ன முகம்னா? மீறுதலின் முகம். சொல்லுங்க பார்ப்போம். ரெண்டாவது வாசிங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5, 6. காயினுடைய முகம் இது என்ன முகம்னா? வேறுபட்ட முகம். நீங்க எழுதி கொள்ளுங்க பாயிண்ட்டை மட்டும். என்ன முகம்? வேறுபட்ட முகம். என்ன முகம்?
சில முகம்லாம் வேறுபடும், பார்த்துருக்கீங்களா? வேறுபட்ட முகமே வேறுபடுது, அப்படியே திரும்பிக்கிட்டு போகிறது. ப்ரைஸ்லாம் சொன்னால் இப்படி திரும்பிக்கிட்டு போகுது. நீங்கள் இப்போலாம் உங்களை யாரும் நீங்கள் திட்டணும்னு வச்சுக்கோங்களேன், போகிறாப்பார் ப்ரைஸ்லாம் கூட சொல்லாமல் அப்படி சொல்லாதீங்க, காயின் போகிறாம்பார் அப்படி சொல்லுங்கள். ஐடியா எடுத்து கொடுக்குறேன், சரியா? யோசித்து பாருங்கள். அந்த வேறுபட்ட முகம். மூணாவது லாபானின் முகம். லாபானின் முகம் ஆதியாகமம் 31:2 5 வாட்சி பார்த்தீங்கன்னா, குணப்படாத சுவாபம் நிறைந்த ஒரு முகம். குணப்படாத சுவாபம், மன்னிக்கலை, தீங்கு செய்யணுன்ற எண்ணம், இது லாபானுடைய முகம், சரியா? நாலாவது நேரம்லாம் வேகமாக சொல்ல, தாமாருடைய முகம். ஆதியாகமம் 38:14-15 வாசித்து பார்த்தீங்கன்னா, தாமாருடைய முகம் இது என்னன்னா, தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் என்ன மூடி இருந்த முகம், எல்லாம் இழந்து போச்சு, எல்லாம் இழந்து போனதை மூடி போட்ட ஒரு முகம். இதெல்லாம் நான் விளக்கி சொல்ல விரும்பலை, நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு கிருபையை தருவாராக. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். 5 சொன்னால் போதும். 5வது ஆதியாகமம் 39:6 நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும், சரியா? யோபு 39:6 யோபு 39:6 யோபின் முகம் நம்பிக்கை அற்ற முகம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்போ நல்லா கவனிங்க. பொதுவாக மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் என் தேவன் முகத்தை பார்க்கிறவர். இன்றைக்கெல்லாம் முகம் ரொம்ப முக்கியம் பாருங்கள். குளிக்கிறாங்களோ இல்லையோ முகத்தை மட்டும் கழிட்டு வந்துடுவாங்க. நீங்கள் பார்த்தது இல்லையா? குளிக்கிறாங்களோ இல்லையோ நீங்கள் வீடுங்கள்லாம் போய் பாருங்கள், மற்ற இடத்துலாம் போய் பாருங்கள். இங்கேயும் பல பேர் அப்படி தான் வந்திருப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மாலின நான் உங்களை மன்னிக்கிறேன். ஆனால் பாருங்கள், இந்த முகத்தை மட்டும் சொல்லுவாங்க, எங்கே வேணாலும் அடிப்பா, ஆனால் முகத்தில் மட்டும் செய்யாத. சின்ன பிள்ளை ஸ்கூலுக்கு அனுப்புவோம், இங்கே பாரு முகத்தில் மட்டும் கீரல் என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது, முகத்தில் மட்டும் அடிபட்டுறக்கூடாது. அதுக்கு எத்தனை ஃபேர் அண்ட் லவ்லி, எத்தனை அந்த லீவி, எத்தனை க்ரீமு, எத்தனை. ஏன்னா ஒரு மனுஷனுடைய முகம், என் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் என் முகத்தில் மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாது, நான் காட்டிடக்கூடாது. இப்போ வீட்டுக்குள்ளே பயங்கர பிரச்சனை நடக்கும், பாஸ்ட் அப்போ தான் ஜெபம் பண்ண வருவாங்க. அப்படி ஒரு சம்பவமே நடக்காமல் முகத்தை சிரிச்சுக்கிட்டு கேட்போம் பாருங்க, இல்லையா? வீட்டில் அவ்வளோ பெரிய பிரச்சனை, கணவனும் மனைவி எலியும் புனையுமா நிற்பாங்க. பாஸ்ட் உள்ள நுழைஞ்ச உடனே அப்படி ஒரு சம்பவம் நடக்கவில்லை என்பதை போல முகத்தை சிரித்து வாங்க. பிரதரும் சிரிக்கிறது, சிஸ்டரும் சிரிக்கிறது. அந்த சிரித்த முகத்தோடு வர்றதுக்கு பாருங்களேன், அந்த முகம் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். முகத்தை ரொம்ப கேர் பண்ணுவோம். இங்கே வாசிங்களேன், ஏன் ஆண்டவர் அப்படி சொல்கிறார் அப்படின்னா, நான் வேகமாக சொல்கிறேன், வாசிங்க. சங்கீதம் 42:11 வாசித்து பாருங்க. ரொம்ப அற்புதமான ஒரு வசனம், எனக்கு ரொம்ப பிடிச்சது. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்துரு, என் முகத்துக்கு இரட்சிப்பு. எங்க வந்திருக்கு பாருங்க, என் முகத்துக்கு இரட்சிப்பு. என் தேவனுமா இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். என்னங்க என்ன சொல்லியிருக்கணும்? நீ ஏன்பா கலங்குற, நீ ஏன்பா தேங்குகிற? உன் வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பு உண்டாகும், உன் வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாகும், உன் தொழிலில் ஒரு ரட்சிப்பு உண்டாகும், உன்னுடைய பிரச்சனையில் ஒரு ரட்சிப்பு உண்டாகும். ரட்சிப்புனா விடுதலை, சந்தோஷம், சமாதானம் எல்லாம் அப்போ குடும்பத்தில் உண்டாகும், வாழ்க்கையில் உண்டாகும், உன் தொழிலில். அப்படி சொல்லாமல் இங்கே சங்கீதக்காரன் எவ்வளோ அழகாக எழுதுறாரு பாருங்களேன். என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிற என் தேவன் என்ன செய்ய இன்னும் துதிப்பேன். ஏன் அப்படி சொல்கிறாரு? என்னைக்கே அந்த வசனத்தை இப்படி படிச்சிருக்கோமா? என் முகத்துக்கு ரட்சிப்பான். நான் சொல்கிறேன் பாருங்க, கர்த்தர் மீண்டும் சொல்கிறேன், நான் இதை ஆழமாக சொல்லிட்டு போகிறேன். நீங்கள் நினைக்கிறபடி நீங்கள் சர்ச்சுக்குள்ளே உள்ள நுழைவீங்க பாருங்களேன். பாஸ்டர் சொன்னபடி தேவன் உலாவிக்கிட்டு இருக்கிறார். நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமா, பாஸ்டர் உங்கள் முகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி, பாஸ்டர்மா உங்கள் முகத்துக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி என் தேவன் உங்கள் முகத்தை கர்த்தர் பார்க்குறாரு. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, எனக்குள்ளே இருக்கிறத யார் அறிவார், எனக்குள்ளே இருக்க பிரச்சனையை யார் அறிவார், எனக்குள்ளே இருக்க போராட்டத்தை அறிவார். ஏங்க உங்களை இருதயத்தை பார்க்குற முன்னாடி உங்கள் முகத்தையே கர்த்தர் பார்க்குறாராம். ஏன் தெரியுமா? நீங்கள் நீதிமொழிகள் 15:13 வாசித்து பார்த்தீங்கன்னா, மனமலர்ச்சி என்ன கொடுக்குமா? முகமலர்ச்சியை தரும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா இந்த வசனம்? அதாவது என் முகத்தை பார்க்கல, என் முகத்தில் இருக்கிற இருதயத்தின் ஏக்கத்தை தேவன் பார்க்கிறார்.
ஆண்டவர் ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, முகத்தை பார்க்குறேன் அப்படின்னு ஏன் சொல்கிறாருன்னா, முகத்தை அல்ல. ஏன்னா ஒரு மனுஷனுடைய இருதயம் துக்கமாக இருந்தால் முகம் எப்படி இருக்கும்? ஒரு மனுஷனுடைய வேதனை இருந்துச்சுன்னா அந்த முகம் க்ளீனாக காட்டி கொடுத்துரும், க்ளீனாக தெரியும். என் தேவன் அதனால தான் சொல்கிறாரு, முகத்தை பார்க்குறாருன்னா முகத்தை பார்க்கல, உங்கள் இருதயத்தின் வேதனைகளை கர்த்தர் பார்க்குறாரு, உங்கள் இருதயத்தினுடைய எதிர்பார்ப்புகளை கர்த்தர் பார்க்குறார், உங்கள் இருதயத்துக்குள்ள இருக்கிற ஜெபத்தை கர்த்தர் பார்க்குறாரு. அதனால் மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை மட்டுமல்ல, என் தேவன் முகத்தை பார்த்தும் பதில் தர வல்லமை உள்ளவர். நீங்கள் மெசேஜ்ன்ற ஒரு பைபிள் இருக்குது, அந்த பைபிளில் வாசித்து பார்த்தீங்கன்னா இப்படி போட்டிருக்கு, என் முகத்தில் இழந்து போன புன்சிரிப்பை தாரும் தேவனே. அந்த இடத்துல போட்டிருக்கோம். நீங்கள் அதே சங்கீதம் 84:9 வாசித்து பார்த்தீங்கன்னா மெசேஜ்னு ஒரு பைபிள் இருக்குது, அது இங்கிலீஷில் இருக்கும், அது தமிழில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதம். என் முகத்தில் இழந்து போன புன்சிரிப்பு அப்படின்னா, என் மனது துக்கமாக இருக்கு ஆண்டவரே, என் முகத்தில் சிரிப்பு வரல, மனுஷனுக்கு முன்பதாக பொய் சிரிப்பு சிரிக்கிறேன், மனுஷனுக்கு முன்பதாக ஏமாற்றி சிரிக்கிறேன். ஏன்னா என் பலவீனம் அவனுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, என் போராட்டம் அவனுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, என் கஷ்டம் அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. நல்லா கவனிங்க, நல்ல புத்திசாலி யாரும் செய்வாங்கம்மா, தன் பிரச்சனையை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. தான் பிரச்சனை யாட்டி காட்டினா நான் பலவீனமாயிடுவேன், நான் பலவீனமாக பண்ணிடுவேன், என்னை தப்பாக நினச்சிடுவாங்கன்றதுக்காகவே அநேக நேரங்களில் நம்ம என்னமா செய்வோம், முகத்தில் என்ன செய்ய மாட்டோம், காட்ட மாட்டோம், வெளியே சிரிப்போம், ப்ரைஸ்லாம் சொல்லுவோம், நல்லா இருக்கேன்னு கேட்டால் நல்லா இருக்கேன்னு சொல்லுவோம். ஆனால் என் தேவன் எதை தெரியுமா பார்க்குறாரு, இந்த லிப்ஸ்டிக்கு, ஃபேர் அண்ட் லவ்லி, பான்ஸு, வேறு என்னன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சதான் சொல்லிட்டேன், இது எல்லாம் தாண்டி உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கஷ்டமான ஒரு முகத்தை பார்த்து பதில் தர வல்லமை உள்ளவர். அதனால தான் சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே என் இருதயத்துக்கு அல்ல என் முகத்திற்கு ரட்சிப்பை தாரும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, என் முகத்தில் இழந்து போன சந்தோஷம், என் முகத்தில் இழந்து போன வருத்தங்கள், என் முகத்தில் இழந்து போன கஷ்டத்தை நான் புன்சிரிப்பாக சிரிக்கிற அளவுக்கு என் வாழ்க்கையில் அற்புதத்தை தாரும் ஆண்டவரேன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த மாலையில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்ல முடியும், நீங்கள் எந்த முகத்தோடு வந்திருந்தாலும் சரி, திரும்பி போகும்போது உங்கள் முகங்களை கர்த்தர் காண்கிறார், உங்கள் முகத்துக்கு தேவன் பதில் தருகிறார். நீங்கள் வந்த வண்ணமாக அல்ல, நீங்கள் புறப்பட்டு போகும்போதே ஒரு பெரிய அற்புதத்தை, ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் வேணுமோ அத்தனை பேரும் கரங்களை உயர்த்தி இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம், என் முகத்தை பாரும் ஆண்டவரே, என் முகத்தை பாரும் ஆண்டவரே. அன்னைக்கு சங்கீதக்காரன் ஜெபித்தது போல ஒரு சின்ன ஜெபம் சொல்லுங்கள், நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும், நீர் அபிஷேகம் பண்ண என்னுடைய முகத்தை பாரும். எல்லாரும் என் இருதயத்தை பார்க்கலாம், ஆனால் என் முகத்துக்கு ரட்சிப்பை தருகிற தேவன் நீர் தான், என் முகத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற தேவன் நீர் தான். எனக்கு நான் சங்கீதக்காரன் ஜெபித்தது போல சொல்லுங்க, இன்றைக்கு இந்த மாலையில் என் முகத்துக்கு ரட்சிப்பு உண்டாகட்டும், என் முகத்தை கண்ணோக்கி பாரும். அல்லேலூயா. 3 முகங்களை உங்களுக்கு நான் காட்டி கொடுக்க போறேன், 3 விதமான முகங்கள். ஒருவேளை இந்த மாலையில் இந்த 3 விதமான முகங்களோடு நீங்கள் வந்திருந்தாலும், நீங்கள் திரும்பி போகும்போது சாதாரணமானவர்களாய் அல்ல, சந்தோஷத்தோடு கடந்து போக போறீங்க. சர்ச்சுக்குள்ளே வந்துட்டாலே நம்முடைய முகத்தை என் தேவன் பார்க்குறார். நான் வந்த வண்ணமாய் அல்ல, நான் திரும்பி போகும்போது, நல்லா கவனிங்க, ஏசப்பா கிட்ட வந்த ஒருவரையும் அவர் வெறுமையாய் திரும்பி அனுப்புவதே இல்லை. 3 விதமான முகங்களை சொல்கிறேன். 1, யோபு 16ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். யோபு 2 தடவை சொல்ல விடுமா? யோபு நீங்கள் நல்லா தான் வாசிக்கிறீங்க, பயங்கரமாக இருக்கு. யோபு 16ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். நான் ரெட்டு சேலையை தைத்து என் தோளின் மேல் போர்த்து கொண்டேன், என் மகிமையை புழுதியிலே போட்டு விட்டேன், அழுகிறதுனால் என் முகம் அழுக்கடைந்தது. எப்படி இருக்குதா? அழுகிறதுனால என் முகம் எப்படி இருக்குதா? இந்த முகத்துக்கு அழுக்கடைந்த ஒரு முகம். யோபுடைய முகம் எப்படி இருக்கு அப்படின்னா, அழுக்கடைந்த ஒரு முகம். யோபு யார் தெரியுங்களா? ஊத் தேசத்திலேயே மிக மிக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன், அந்த ஊத் தேசத்திலேயே மிகப்பெரிய பேர் பெற்ற மனிதன். வேதத்தில் வாசிக்கிறோம், நெய்யினால் அவன் பாதத்தை கழுவினானா. அவ்வளவு மகிமையும் செல்வந்தமும் ஆசீர்வாதமும் நிறைந்த ஒரு மனிதன். யோசித்து பாருங்க. அவன் சொல்றான், என் முகம் எப்படி தெரியுமா இருக்குது? ஏங்க, தூசிப்பட்டதுனால அழுக்கடைந்து இல்லை,
அல்லது யாரோ எனக்கு வியாதி வந்ததுனால எனக்கு அழுக்கிறது, அப்படி இல்லை. நான் எப்படி தெரியுமா என் முகம் இருக்குது, அழுது அழுது என் முகம் எப்படி இருக்குன்னா அழுக்கடைஞ்சு போச்சு. எவ்வளோ கஷ்டமான விஷயம் பாருங்க. சில நேரங்களில் நம்முடைய அழுகைகள் யாருக்கும் தெரியாது, நம்முடைய வேதனை அனுபவங்கள் யாருக்கும் தெரியாது, யாருக்கும் புரியாது. யோசித்து பாருங்க. அவன் சொல்கிறான், அழுது அழுது என் முகம் அழுக்கடைஞ்சு போச்சு. இதுக்கு நான் வச்சிருக்கிறது என்ன தெரியுமா, பலவீனம், வியாதி அல்லது ஏதோ ஒரு கஷ்டத்தோடு நீங்கள் வந்திருப்பீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் அந்த அழுகையின் முகத்திலிருந்து கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை தரப்போகிறார். நல்லா கவனிங்களேன். ஒரு மனிதன் தன் சரீரத்தை நேசிப்பதை போல வேற யாரையுமே நேசிக்க முடியாது. தன் சரீரத்தை இந்த உலகத்தில் ஒரு மனிதன் நேசிக்கக்கூடிய ஒரு பெரிய அப்பா, அம்மா, மனைவி, கணவன், பிள்ளைகள் இவைகளெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் அதிகமாக நேசிக்கக்கூடிய பகுதி எதுனா தன் சரீரம். ஏங்க, ஒரு சின்ன பிம்பிள் வரட்டும், சின்னதாக ஒரு கோடு விழுவட்டும், ஒத்துக்குவீங்களா? யோசிச்சு பாருங்க. சரீரத்தில் எங்கே வேணாலும் இருந்தாலும் நம்ம விட்டுருவோம். நம்ம பலவீனம் வரட்டுமே. அதாவது பெரிய பெரிய பிரச்சனைலாம் வரும், பெரிய பெரிய போராட்டம்லாம் வரும், பரவாயில்ல விடு, தாண்டி போகலாம், சமாளிச்சுக்கலாம், விடு. கடன், பெரிய கடன், ஐயோ நாளைக்கு காலையில் வந்து நிற்பான், பரவாயில்ல விடு, இரு, பொறுத்துரு, ஏதாவது செய்வார், கர்த்தர் செய்வார், பார்த்துக்கலாம், எப்படியாவது தாண்டி வந்துடலாம். ஆனால் சரீரத்தில் ஒரு மனிதன் பலவீனப்பட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதை தாங்கவே முடியாது, அதை அவனாலே ஏற்றுக்கொள்ள முடியாது. நல்ல இது உண்மை. சரீரத்தில் வர பலவீனத்தை எப்படா இது போகும், ஐயோ வேற எந்த பிரச்சனையை கூட ஏற்றுக்கலாம், அந்த சரீரத்தில் வர பிரச்சனையை மட்டும் என்ன செய்ய முடியாதுன்னா நம்மளால் ஏன்னா அவ்வளவு சரீரத்தை நேசிக்கிறோம் நம்ம. ஆனால் அந்த யோபுடைய வாழ்க்கையில் யோசித்து பாருங்களேன். அவன் வாழ்ந்த வாழ்க்கையில் பலவீனம், வியாதி ரொம்ப கொடூரம். அவன் சொல்கிறான், ஆண்டவரே யாருக்கும் தெரியாது, யாருக்கும் புரியாது, நான் அழுது அழுது என் முகம் எப்படி இருக்குன்னா அப்படியே அழுக்கடைஞ்சு போச்சு. இன்றைக்கி நான் சொல்ல முடியும், ஒருவேளை ஒரு பெரிய வியாதியோடு, ஒரு பலவீனத்தோடு, யார்ட்டி சொல்ல முடியாத ஒரு காரியம், யார்ட்டி சொல்ல முடியாத ஒரு காரியம் அதோடு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி இந்த மாலையில் கர்த்தர் சொல்கிறார், உங்களை கர்த்தர் அழுத முகத்தோடு அல்ல, சிரித்த முகத்தோடு கர்த்தர் கொண்டு போக விரும்புகிறார். யோபுக்கு வந்தது அவ்வளவு பெரிய பலவீனம், அவ்வளோ பெரிய கஷ்டம். ஆனால் அந்த யோபு சொல்றார், நான் அழுது அழுது என் பலவீனத்தினால, என் வியாதியினால், என் கஷ்டத்தினால் யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியல, யாருக்கிட்டையும் பகிர முடியல, யாருக்கிட்டையும் கொடுக்க முடியல. ஒரு மனவேதனா கூட 10 பேர்கிட்ட சொல்லி மனம் ஆற்றிக்கலாம், அல்லது ஒரு பிரச்சனைனா கூட அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்றதுக்கு உதவி கேட்கலாம். ஆனால் இந்த சரீர வேதனையை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாது, யாருக்கிட்டையும் கொடுக்க முடியாது, யாருக்கிட்டையும் பேச முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் யோபு குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவன் முகத்தை பார்த்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அதாவது மன வேதனை இருக்கு பாருங்களேன், 3 விஷயத்தை கொண்டு வரும். ஒன்று தனிமையை கொண்டு வரும். மன அளவில் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க பாருங்க, இவங்களை கவனித்து பாருங்க, மேக்சிமம் தங்களை தனிமைப்படுத்தி கொள்றவங்களா இருப்பாங்க. 2வது நம்பிக்கை அற்று போயிடும். இனி எப்படா வாழ்கிறது, இனி எப்படா நிற்கிறது, இனி எல்லாம் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அற்று போயிடும். 3வது தாழ்வு மனப்பான்மை உண்டாகும். இது 3மே இருக்கும். நீங்கள் வேணால் கவனித்து பாருங்கள். இந்த வியாதி நிமித்தமாக, இந்த பலவீனத்து நிமித்தமாக இருக்கிறவங்கள கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இந்த சரீர பலவீனம், இந்த கஷ்டத்தோடு இருக்கிறவங்கள கவனித்து பார்த்தீங்கன்னா இது 3 இருக்கும். ஒன்று, அவங்கள தங்களையே தனிமைப்படுத்தி கொள்ள முற்படுவாங்க, தங்களையே யார்ட்டையும் சேர மாட்டாங்க. நம்ம எதுக்குப்பா யார்ட்டையும் சேரணும், நம்ம எதுக்குப்பா யார்ட்டையும் போய் உட்காரணும், நமக்கு தான் எது பிரச்சனை இருக்குது. 2வது நம்பிக்கையற்று போயிடும். ஒன்றுமே அவ்வளோதான், என் வாழ்க்கை இப்படியே தான், என் வாழ்க்கை கடைசி முழுக்க இப்படி தான், எங்கள் வாழ்க்கை கடைசி முழு இதுதான் அப்படின்னு நம்பிக்கையற்று போயிடும். 3வது நான் சொல்ல பாருங்க, தாழ்வு மனப்பான்மை, தங்களுக்குள்ளே இனி அவ்வளோதான், இனி நான் இப்படியே வாழுவாங்க. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த தாழ்வு மனப்பான்மையை, இந்த நம்பிக்கையற்ற காரியத்தை, இந்த தனிமையை தேவன் உங்களுக்கு மாற்ற வல்லமை உள்ளவர்.
நான் 2 பேரை காட்டி கொடுக்குறேன். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பாருங்க. 1 வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். எசேக்கியா வியாதிப்பட்டு பாருங்க, என்ன பட்டிருந்தான்? மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். ஒழுங்குபடுத்தும். பாருங்க, அவ்வளோதான். கர்த்தர் சொல்லிட்டாருப்பா, அவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. எப்பா அவ்வளோதான், கர்த்தர் சொல்லிட்டாரு, உன் வியாதி பட்டாச்சு, இனி வாழ முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அடுத்தவனுக்குள்ளே என்னது? தனிமை வந்துச்சு, அடுத்தவனுக்குள்ளே வேதனை வந்துச்சு, நம்பிக்கைட்ட சொல்லு. ஆனால் அவன் செய்த விஷயம் பாருங்க, வசனம் 2 வாசிங்க. அப்பொழுது என்ன போட்டிருக்கு? தன் முகத்தை சுவர் பக்கமா. இனி மனுஷனை பார்த்து பிரயோஜனம் இல்லை. இனி மனுஷனை பார்த்து இந்த வியாதி மாறாது. இனி மனுஷனை பார்த்து இந்த தனிமை மாறாது. இனி மனுஷனை பார்த்து எனக்கு ஒன்று நடக்க போறதில்ல. எனக்கு ஒன்று தெரியும், என் முகத்தை பார்க்கிற தேவன் ஒருவர் உண்டு. அதனால தான் அவன் சுவர் பக்கம் திருப்பி அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். கர்த்தாவே, இதெல்லாம் நான் செய்தேன்ல, இதெல்லாம் நடத்தினேன்ல, எனக்கு ஒரு நன்மை தரமாட்டீங்களான்னு கேட்டபோது வேதம் சொல்லுகிறது, எசேக்கியாவுக்கு கர்த்தர் நாட்களை கூட்டி கொடுத்தார். இன்றைக்கி நீங்கள் மாலையில் சொல்லுங்கள், ஆண்டவரே நான் ஒரு வேதனையோடு வந்திருக்கிறேன், என் வேதனையை நான் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாது, என் வேதனையை நான் யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்க முடியாது, என் சரீரத்திலேயோ ஏதோ ஒரு காரியம் பலவீனத்தோடு வந்திருக்கிறேன், அந்த பலவீனத்தோடு என் முகம் அழுது அழுது எப்படி இருக்குன்னா அழுக்கடைந்து கிடக்குது. நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன், நிறைய பேர்கிட்ட பேசியிருக்காங்க, பிரதர் பக்கத்தில் படுத்திருப்பார், நான் அழுவேன், சில போராட்டங்களை பிரச்சனை நினச்சி அழுவேன், அவருக்கு ஒன்றுமே தெரியாது, என் கணவருக்கு தெரியாது நான் அழுகிறது, என் பிள்ளைகளுக்கு தெரியாது நான் அழுகிறது, ஆனால் என் தேவனுக்கு தெரியும். இஸ்ரவேலுடைய பெருமூச்சையே கர்த்தர் கேட்க முடியுமானால், பெருமூச்சுனா எப்படி தெரியுங்களா? அதாவது மனசில் பெரிய பாரம், யார்கிட்டையும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. அதையே என் தேவன் விண்ணப்பமாக மாற்றி பதில் தர முடியும்னா, உங்கள் அழுக்கடைந்த முகத்தை பார்த்து இந்த மாலையில் கர்த்தர் மீண்டும் வல்லமை தர முடியும், மீண்டும் முகத்துக்கு ஒரு பொலிவை தர முடியும், ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய முடியும். அதனால தான் யோபு 42:8 வாசித்து பாருங்க. யோபு 42ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கிறீங்களா? நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள், என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். அதெல்லாம் இருக்கட்டும். நான் அவன் முகத்தை பார்த்து எதை பார்ப்பாரா? ஏங்க ஜெபிச்சா எதை பார்க்கணும்? விண்ணப்பத்தை கேட்கணும். சங்கீதம் 65:2 வாசிக்கிறோம், ஜெபத்தை அங்கே பாருங்க, என் தாசனாகிய யோபிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாகம் பண்ணிடுங்க, என் தாசனாகிய யோபும் என்ன செய்வான்? உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். வேண்டுதல் செய்தாலும் அவன் வேண்டுதல் அல்ல, நான் எதை தருமா பார்க்க போகிறேன்? அவன் முகத்தை பார்க்க போகிறேன். நீங்கள் சும்மா வாயத்தது இந்த பிரச்சனைன்னு சொல்லுங்கள், கர்த்தர் உங்கள் வேண்டுதலை அல்ல உங்கள் முகத்தை பார்த்து அற்புதத்தை செய்வார். அங்கே அதான் சொல்கிறாரு, நான் அவன் முகத்தை பார்த்து உங்களுக்கு நான் என்ன செய்வேன்? அற்புதம் செய்வேன். அடுத்த வசனம் வாசிங்களேன், அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது தேமானாகிய எலிபாசும் சூகியனான பில்தாதும் நாகமாத்தியானான சோபாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். எதை பார்த்தாரு? எனக்கு ஒன்றுமே புரியல. யோபு முகத்தை, வலி வேதனை கஷ்டம், யோபு முகம் அழுக்காக இருக்குது. ஏங்க நான் மீண்டும் சொல்கிறேன், எனக்கு தெளிவாக சொல்கிறேன், கர்த்தர் இருதயத்தை மட்டுமல்ல உங்கள் முகத்தையும் கர்த்தர் பார்ப்பார். நீங்கள் அழுக்கடைந்து, ஆண்டவரே என் பலவீனம் நான் சொல்ல முடியாது, என் பலவீனத்தோடு நான் வந்திருக்கிறேன், இதை வெளியே பேச முடியாது, வெளியே சிரிக்கிறேன், என் முகத்தில் ஒரு ஃபேரனோலியை போட்டுட்டு மற்றவங்க முன்னாடி என் பலவீனம் தெரிஞ்சிடக்கூடாது, மற்றவங்க முன்னாடி என் டிக்னிட்டி போயிடக்கூடாது, அதுக்காக நான் சிரிக்கலாம். ஆனால் நான் ஆராதிக்க வந்த தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? என் வேண்டுதலை விட என் முகத்தை பார்த்து எனக்கு ரட்சிப்பை தர வல்லமை உள்ளவர். வேதம் சொல்லுகிறது, அவன் என்னை நோக்கி பார்ப்பார்கள், அவர்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவேன். அவர்கள் என்னை நோக்கி பார்ப்பாங்க. நம்ம அவரை நோக்கி பார்த்தா போதும், அற்புதங்களை கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவர். இன்றைக்கி கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார். உங்கள் பலவீனங்கள் வியாதிகளை கர்த்தர் மாற்ற போகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். முதல் முகம், உங்கள் வாழ்க்கையில் அழுகையின் முகத்தை கர்த்தர் மாற்றுவார். 2வது நெகேமியா
2வது அதிகாரம் 1-3 வசனங்கள் வரை நீங்கள் வாசிக்க கேட்கலாம். நெகேமியா 2வது அதிகாரம் 1ஆம் வசனம் துவங்கி 3வது வசனம் வரைக்கும். 20ஆம் வருஷம். நேரம் இல்ல, 2வது வசனம் போடு தம்பி. 2வது வசனம் வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? 3வது, நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே? உனக்கு வியாதி இல்லையே? இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். ஏங்க, முதல்ல நான் சொன்னேன், முதல்ல வந்த யோபினுடைய முகத்துல என்ன துக்கம் இருந்துச்சுன்னா, பலவீனத்துடைய அந்த வியாதியினுடைய துக்கம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு மனுஷனை உடம்புல பலவீனம் இருந்தால் முகம் தெளிவாக காட்டி கொடுத்துரும். நீங்கள் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், வெளிப்புறமாக இருக்கிற பலவீனத்தை விட உள்ள பலவீனம் இருந்தால் கூட முகத்தில் காட்டி கொடுத்துரும். அதனால தான் டாக்டர் வந்த உடனே உங்கள் முகத்தை பார்த்த உடனே கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்க. மற்றவங்க ஏன்னா உள்ளுக்குள்ள பலவீனம். நீங்கள் பார்த்துருக்கீங்களா, சிலருக்கு உள்ளுக்குள்ளுக்கு அவயங்களில் பலவீனா கூட அவங்க நடக்கும்போது அந்த முகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வேதனையும் அந்த வலியும் அந்த பலவீனமும் காணப்படும். நான் முதல்ல சொன்னது, இப்படி அழுது அழுது அழுக்கடைந்த முகங்களை, அந்த பலவீனத்தை, அந்த வியாதியை, அந்த சரீரத்தில் எந்த காரியமாக இருந்தாலும் இன்னைக்கு மாலையில் கர்த்தர் சுகத்தை தந்து உங்கள் முகத்துக்கு ஒரு புன்சிரிப்பை கர்த்தர் தரப்போகிறார். 2வது, இங்கே நம்ம வாசித்தோம், எப்பா இது வியாதி நிமித்தமாய் வந்தது அல்ல. இது என்ன துக்கம் அப்படின்னா, உன் மனதின் துக்கம். உன் மனதின் துக்கம் பாருங்க, அழகா சொல்ற, நான் உனக்கு என்னைக்குமே பார்த்தது இல்லையே, உன்னை நான் என்னைக்குமே நான் யோசித்தது இல்லையே. இது என்ன அர்த்தம்? நான் பொதுவாக சொல்றேன், விரும்பினது ஒன்று நடக்கலை, அல்லது ஒன்றை இழந்து போய் நிற்கிறான். தன்னுடைய தேசம், தன்னுடைய நாடு, தன்னுடைய இன மக்கள் அங்கே வேதனை படுறத இவன் பார்த்துட்டு அதை தாங்க முடியலை. இதை நம்ம நெகேமியாவோட பாரத்தை புரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஈஸியாக உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்ல, நெகேமியாவுடைய பாரத்தை நீங்கள் உள்ளத்துக்குள்ளே கொண்டு வரணும்னா வெரி சிம்பிள். ஒரு புதுசாக நீங்கள் கார் வாங்கிட்டு போய் எங்கேயாவது இடிச்சிருங்க, அப்போ அந்த நெகேமியாவுடைய பாரம் உங்களுக்குள்ளே வரும். சீரியஸாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுனா புதுசாக இருக்குது செய்வேன், ஏன்னா வாங்கின புதுசு நம்ம வண்டியில். ஏங்க, அடுத்த வண்டி ரோட்டில் இடித்து ஆக்சிடெண்ட் ஆகி இப்போ யாராவது வந்துச்சுன்னா ஐயோ பாவம் அப்படின்ட்டு போயிடுவோம். நம்ம வண்டி எங்கேயாவது இடிச்சிச்சின்னு வச்சுக்கோங்க, நீங்கள் உங்களுக்கு புரியலையா, கீழே உழுவோம். சில நேரத்தில் உளுந்த உடனே யாராவது எழும்பி நின்று தன் சரீரத்தில் கிழிஞ்சிருச்சா, அடிபட்டுருச்சா, ஏதாவது பார்த்ததை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்ததே இல்லை. விழுந்த உடனே முதல்ல தேடுறது செல்ஃபோனு தான். ஏங்க, நீங்கள் பார்க்காத மாதிரியே யோசிங்க. விழுந்த எங்கள் மனைவியும் கூட்டிகிட்டு போயிருப்பார், விழுந்திருப்பார், ஏதோ விழுந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். விழுந்த உடனே நான் பார்த்துருக்கேன் ஒரு ஆளை, மனைவி கீழே உருண்டு கிடக்குது, அதை பார்க்கல, அது எப்படியோ போட்டும். முதல்ல தேடினது செல்ஃபோனை, 2வது தேடினது வண்டியை. ஏன் தெரியுமா? அது கஷ்டப்பட்டு ஐயோ ஐயோ. இப்போ நெகேமியாவுக்கு அந்த பாரம் தான். என் ஜனம், என் ஜனம், இந்த துக்கம் அவரால் தாங்கவே முடியலை. அந்த துக்கத்தை ஆண்டு பார்க்கறது, எப்பா உனக்கு பிடிச்சது நீ இழந்து வந்து நிற்கிற, இது மனதின் துக்கம். நான் சொல்கிறேன், ஏதோ ஒரு வாழ்க்கையில் இது நடக்கலையே, இது கிடைக்கலையே, இது வாய்க்கலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்கன்னா, இன்றைக்கி இந்த மாலையில் ராஜா உங்களுக்காக அற்புதம் செய்ய போகிறார். நான் சொல்ல புரியுதா? அங்கே யோசிச்சு பாருங்க, நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வாசிங்களேன். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்களேன். தேவாலயத்திற்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலகத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். அப்படியே நான் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதியினிடத்துக்கு வந்து ராஜாவின் கடிதங்களை அவர்களுக்கு கொடுத்தேன். ராஜா என்னோடு கூட இராணுவ சேவைக்காரரையும். யோசிச்சு பாருங்களேன், நெகேமியா யார் தெரியுமா? அடிமை. நெகேமியா ஏங்க வேலைக்காரி. இப்போ நம்ம வீட்டில் ஒரு வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஏதோ ஒரு பொருளை கேட்குறாங்க, எடுத்துகிட்டு போனால் கொடுத்துடலாம். டிவி கேட்டால் கொடுப்பீங்களா?
சொத்தை கேட்டால் எழுதி கொடுப்பீங்களா? ஏங்க இந்த வீடு சும்மா, இந்த வீடை நான் எத்தனை முறை தொடச்சிருக்கிறேன், இந்த வீட்டை எத்தனை முறை கூட்டியிருக்கிறேன், நீங்கள் கூட்டினதை விட நான் தான் அதிகமாக கூட்டியிருக்கிறேன், நீங்கள் தொடச்சதை விட நான் தான் அதிகமாக தொடச்சிருக்கிறேன், நீங்கள் பாத்திரங்களோட உங்கள் பாத்திரத்தை அவங்க தான் என்ன செஞ்சுருக்காங்க. ஓ சாரி, இப்படி கேட்கணுமா? நீங்கள் பாத்திரத்தை கழுவுனதை விட, தப்பாக கேட்டேன் பொழுது, இப்படி வருவோம். நீங்களாம் பாத்திரம் கழுவுறதே இல்லைல்ல, நம்ம லைனுக்கு வருவோம் சரியா? நீங்கள் பாத்திரத்தை கழுவுனதை விட, நீங்கள் டீ போட்டதை விட, நீங்கள் சரி புரியுதான்னு நினைக்கிறேன். யோசித்து பாருங்கள். அந்த வேலைக்காரம்மா வந்து நீங்கள் செஞ்சதை விட நான் செஞ்சுருக்கேன், அதனால எனக்கு எல்லாம் கொடுங்கன்னு கேட்டால் யாராவது கொடுப்போமா? நெகேமியா ஒரு அடிமைங்க. அடிமைனா பயங்கரமான அடிமை. அவனுக்கு செய்யணுன்றது ராஜாவுடைய எப்பா லீவு கேட்கலாம், லீவு சாங்ஷன் பண்ணலாம், சரி போ உன் இடத்த பார்த்துட்டு வா. ஆனால் இவன் கேட்ட உடனே ராஜா வாயிலிருந்து என்ன வருது, அவன் கேட்காததையும் கொடுத்தார். அதே போல் இந்த மாலை நேரத்தில் உங்கள் முகத்தை நீங்கள் ஏதோ ஒன்றை இழந்துட்டு அது கிடைக்காதான்னு ஏக்கத்தோடு இருப்பீங்கன்னா, அந்த ஏக்கத்தின் பெருமூச்சை கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். அதை எதை தரமாக பார்ப்பார்? உங்கள் ஜெபத்தை அல்ல, உங்கள் வார்த்தை அல்ல, உங்கள் கிரியை அல்ல, உங்கள் முகத்தை பார்த்து கர்த்தர் செய்கிறார். கவனிங்க, ராஜாவுக்கு என்பதாக நீங்கள் வந்து நிற்கிறீங்க. அந்த ராஜாவே நெகேமியாவுக்கு ஒரு காரியத்தை செய்துக்கு கிருபை தருவார். ஆனால் பரம ராஜா உங்களுக்கு தேவையானதை தர வல்லமை உள்ளவர். மூணாவது முகம் வேகமாக ஓடுது. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால், அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. இது என்ன தெரியுமா? அவமானம் அல்லது ஒரு தேவை அல்லது ஒரு வேதனையுடைய முகத்தினுடைய அடையாளம். அவமானத்து நிமித்தம் வந்த துக்கம் முகம், அவமானம். பிள்ளை இல்லை, நல்ல வசதி, நல்ல தேவைகள், நல்ல கணவன் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் என்ன இல்லைன்னா பிள்ளை இல்லை, ஒரு குறை. இன்றைக்கி நீங்கள் நினைக்கலாம், எனக்கு அதெல்லாம் இருக்குது ஆனாலும் ஒரு குறை, இதெல்லாம் இருக்குது ஆனாலும் ஒரு தேவை, இதெல்லாம் இருக்குது ஆனாலும் ஒரு பிரச்சனை, இதெல்லாம் இருக்குது ஆனாலும் ஒரு அவமானம், இதெல்லாம் இருக்குது ஆனாலும் ஒரு நிந்தை. அந்த நிந்தை நிறைந்த முகத்தை கர்த்தர் இன்றைக்கு மாலையில் மாற்ற வல்லமை உள்ளவர். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும் ஆண்டவரே. ஒரு ஜெபமாக சொல்லிட்டு போங்க, நீர் அபிஷேகம் பண்ண என்னுடைய முகத்தை பாருங்க ஆண்டவரே, என் முகத்தை பாருங்க ஆண்டவரே. ஏன் தெரியுமா? மனமலர்ச்சி மனமலர்ச்சியை தரும். அப்படின்னா என் இருதயத்தை பார்க்கிறவர் என் முகத்துக்கு ரட்சிப்பை தாங்க ஆண்டவரே, என் முகத்துக்கு ஆரோக்கியத்தை தாங்க ஆண்டவரே, என் முகத்துக்கு சந்தோஷத்தை தாங்க ஆண்டவரே. இன்னைக்கு ஜெபத்தோடு போகிறோம். கர்த்தாவே, நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். சொல்லுங்க பாப்போம்.